டியூப் தமிழ் வணக்கம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தில் இருக்க முடியாத விக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு தருணம் வருகின்ற பொழுது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதற்கு உலக வரலாறும் தமிழக அரசியல் வரலாறும் இந்திய வரலாறும் வழிகாட்டுகின்றன. தமிழில் உலக நீதி என்றே எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் கடைபிடிக்காமல் நாம் நினைத்தவாறு தமிழக அதிகாரத்தில் விளையாட முடியாது என்பது இந்த செய்தி தரும் தகவலாகும். முதலாவது உதாரணம், தமிழகத்தில் தோன்றிய முத்தமிழ் காவியம் சிலப்பதிகாரம். கம்பராமாயணம், மகாபாரதம் போன்றவை எல்லாம் தமிழ் காவியங்கள் அல்ல. சிலப்பதிகாரம்தான் தமிழில் தோன்றிய முத்தமிழ் முதலாவது காவியம். இந்த காவியம் சொல்லுகின்ற 3 நீதிகளில் ஒரு நீதி மிக முக்கியமானது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியலை பிழையாக நடத்துவீர்களாக இருந்தால் அறமாகிய கடவுள் உங்களை கொன்றே தள்ளிவிடும் என்று எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இளங்கோவடிகள் கூறுகின்றார். தன்னுடைய கையில் அதிகாரம் இருந்தால் அதை நினைத்தவாறு பயன்படுத்தக்கூடாது. தம்முடைய கையில் எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை இருக்கின்றது என்பதற்காக அதை தப்பாக பயன்படுத்தக்கூடாது. சிலப்பதிகாரத்திலே பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய கையில் இருந்த அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு விட்டது என்றவுடன் உடனடியாக விழுந்து மரணமடைந்தான். அவனுக்கு ஏற்பட்டது மாரடைப்பு. எனவே அரசியல் அதிகாரத்தை மாரடைப்பு வடிவில் வந்து அவனுக்கு ஏற்படுத்தியது அறக்கடவுள் என்று இளங்கோவடிகள் கூறுகின்றார். இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். பூரணமான வெற்றியை வழங்க முடியாவிட்டாலும் கூட மக்களினுடைய ஆதரவு பெற்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகமே இருக்கின்றது. எனவே மற்ற கட்சிகள் அவர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு வழிவிட வேண்டும். சட்டத்தில் இடமில்லை என்பதற்காக 4 கார்களை திருப்பி பெறுவதன் மூலமாக கவர்னர் பாஜகவிற்கு விசுவாசம் காட்டக்கூடாது என்பதும் மிக முக்கியம். கவர்னர் முதல் சாதாரண எம்எல்ஏ வரை யாருமே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பது சிலப்பதிகாரம் தருகின்ற நீதியாகும். இதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பெரிய தவறு இந்தியாவில் நடைபெற்றது. வட இந்தியாவில் பொழுது தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார் இந்திரா காந்தி. அவர் சரண் சிங் என்பவரை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு தாம் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ஆதரவு தருகின்றோம் என்று கூறி அதிகாரத்திற்கு வரவேண்டியவர்களுடைய பெரும்பான்மை இல்லாத நிலையில் தன்னுடைய ஆதரவை வழங்கி மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அதிக ஆசனங்களை பெற முடியாத நிலையில் எண்ணிக்கையை வைத்து தன்னுடைய அரசியல் நாடகத்தை ஆரம்பித்தார். அன்று இந்திரா காந்தி அம்மையாரனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது. அதற்கு பின்னர் அவருடைய சரித்திரமும் காங்கிரசும் முற்றாக அழிந்து இன்று அதிகார கட்டலுக்கு வர முடியாத நிலையில் தமிழகத்திலேயே 5 ஆசனங்களுடன் நிற்கின்றார்கள். முன்னர் கருணாநிதி 112 ஆசனங்களை வழங்கிய காங்கிரஸ் இன்று 5 நிற்கின்றது என்றால் இதற்கு காரணம் அன்று இந்திரா காந்தி தன்னுடைய அதிகாரத்தை அதிகமான ஆசனங்களை பெற்றிருப்பவர்களுக்கு வழங்கி அவர்களை ஆட்சி செய்ய அனுமதித்திருந்தாராக இருந்திருந்தால் இந்தியாவிலும் இந்திரா காங்கிரசிலும் இவ்வளவு பெரிய ஆபத்தான நிலை வந்திருக்காது. எனவே இந்திரா காந்தியினுடைய மாடலை பார்த்து அவர் இழைத்த தவறுகளை நாம் இழைக்க கூடாது என்று திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் நினைத்து நடக்க வேண்டும். இல்லையேல் இந்திரா காங்கிரசிற்கு நடந்ததுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கும் நடக்கும் என்பதை நீங்கள் இந்திய வரலாற்றில் இருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பாஜக அதிகாரத்தில் இருப்பதற்கும் இந்திரா காந்தி இழைத்த தவறுதான் காரணம். தன்னுடைய அதிகாரத்தை எந்த காரணம் கொண்டும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அது மக்களுக்கு தெரியும். மக்களை ஏமாற்ற முடியாது. அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். பிறகு வெற்றி பெற முடியாது என்பதற்கு இந்திரா காந்தி நல்ல உதாரணம். மூன்றாவது முக்கியமான உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூனா கருணாநிதி தான். இவர் இந்தியாவினுடைய பிரதமராக இன்று வரை ஒரு தமிழர் வர முடியாமல் இருக்கின்றது. மூப்பனார் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் கருணாநிதி செய்த வேலை அவரை அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்று இரவோடு இரவாக செய்த வேலையால் ஒரு தமிழன் பிரதமராக வர வேண்டிய வாய்ப்பை இழந்தும் போனார்கள்.
கருணாநிதி அந்த இடத்தில் மூப்பனாரை தேர்வு செய்து மகிழ்வு கண்டிருந்தாராக இருந்தால் தமிழில் இருக்கின்ற இலக்கியங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அந்த செய்தியை அவருக்கு சொல்லியிருக்கும். அவர் பூம்புகார் திரைப்படத்தை எழுதினார். அவருக்கும் காலம் சொல்லிய செய்தி முதலாவது, இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் அண்ணன் தம்பி. ஒரு ஜோதிடன் கூறுகின்றான், உன் தம்பிதான் அதிகாரத்திற்கு வருவான் என்று. உடனடியாக இளங்கோவடிகள் தன்னுடைய இளவரசன் பதவியை துறந்து புத்த பிக்குவாக மாறி அண்ணனுக்கு போட்டியாக வரமாட்டேன் என்று முடிவு செய்தார். அதனால் அண்ணன் வட இந்தியாவில் சென்று வட இந்திய அரசர்களை வென்றான். இலக்கியம் செய்து உலக வரலாற்றை வென்றார் இளங்கோவடிகள். இந்த இடத்தில் இளங்கோவடிகள் எடுத்த பாத்திரத்தை கருணாநிதி எடுத்து மூப்பனாரை பிரதமராக மாற்றி இருந்தால் இளங்கோவடிகள் போல அவர் புகழை கண்டிருப்பார். அந்த முடிவெடுத்த இரவே கருணாநிதியினுடைய கையில் இருந்த தமிழ் வாளை இயற்கை பறித்து விட்டது. அதன் பின்னர் அவரால் இலங்கையில் நடைபெற்ற போராட்டத்தை கூட காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்பது திமுக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும். எனவே இந்த இடத்தில் மறுபடியும் திமுக தவறிழைக்க கூடாது. ஆனால் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கின்ற கருத்து 6 மாத காலத்திற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவோம் என்று தெரிவித்திருப்பது இந்திரா காந்தி முன்னர் சொன்ன அதே வாசகம்தான். மு.க. ஸ்டாலின் திராவிடம் என்கின்ற மாடல் நிறைவு கட்டத்திற்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் திராவிடத்திற்கு இடமில்லாமல் திராவிடம் தன்னையே மாற்ற வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கின்றது. இப்பொழுது அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக இணைந்து விஜயை வீழ்த்துவார்களாக இருந்தால் மக்களை தோற்கடித்த வேலையை செய்தவர்கள் என்ற மாபெரும் களங்கத்தை சந்திப்பார்கள். அதை தொடர்ந்து ஒரு தேர்தல் நடக்குமாக இருந்தால் விஜயனுடைய கட்சி 3/2 பெரும்பான்மையை எடுத்து அதன் பின்னர் அதிகார கட்டிலில் மிக நீண்ட காலம் இருக்க வேண்டிய சூழலை அது ஏற்படுத்திவிடும் என்பதை புரிந்து இப்பொழுது புத்தியாக நீதியாக தங்களிடம் இருக்கும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தவில்லை என்கின்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டும். இப்படி ஒரு தருணம் உலகத்தில் எங்காவது வந்ததா என்றால் 2வது உலக மகா யுத்தம் உருவாவதற்கே இது போன்ற ஒரு சீன் தான் காரணமாக அமைந்தது. ஹிட்லர் இங்கிலாந்து செய்த துரோகத்தனமான செயலினாலும் 1வது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஜெர்மனியை அடியோடு சுரண்டி எடுக்க முற்பட்ட செயலினாலும் உருவானவன் தான் ஹிட்லர். அவன் அதிகார கட்டலுக்கு வந்த பொழுது இது போன்ற ஒரு நிலைதான் இருந்தது. அவனை அதிகாரத்திற்கு கொண்டு வர முடியாத அளவிற்கு எதிரணியினர் வேலை செய்தார்கள். எனவே இரவோடு இரவாக பாராளுமன்றத்தை அவனே தீயிட்டு கொளுத்தி எதிரிகள் கொளுத்தி விட்டார்கள் என்று கூறி மறுபடியும் தேர்தலை வைத்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அதன் பின்னர் தேர்தலே நடத்தக்கூடாது, இவர்கள் இப்படியான நாச வேலைகள் செய்வார்கள் என்று சர்வாதிகாரியாக மாறி அனைவரையும் உள்ளே தள்ளி உலகத்திற்கே பெரும் சீரழிவை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான மக்களினுடைய மரணத்திற்கு காரணமாக அமைந்தது. தேர்தலுக்கு பின்னிருக்கின்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு காலமும் விளையாடக்கூடாது. அது மக்கள் தந்த சொத்து. அதை நேர்மையாக கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிக்காத காரணத்தினால் உலக ரீதியாக வந்த பேரவலமாக இருக்கின்றது. அன்று படித்தவர்கள் ஹிட்லருக்கு உடனடியாக வழிவிட்டு கொடுத்திருந்தால் அவன் ஒரு பெரும் சர்வாதிகாரியாக மாறாமல் அவனுடன் இருந்து அவர்கள் அவனை தடுத்திருக்கலாம். இன்று விஜய்க்கு அதிகாரத்தை கொடுத்த அந்த மாபெரும் இயற்கை எதற்காக ஒரு பற்றாக்குறையை வைத்திருக்கின்றது என்பதை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் திராவிட ஆட்சி மாடலை கடைபிடித்து மறுபடியும் அதே பெட்டி கலாச்சாரத்தை உருவாக்குகின்றாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக ஒரு பரீட்சையாகவே இருக்கின்றது. எனவே பெட்டி கலாச்சாரத்தை நிறுத்தி விலைக்கு வாங்குவதை நிறுத்தி உடனடியாக அனைத்து கட்சிகளும் இணைந்த ஓர் ஆட்சியை அமைப்போம் என்று அவர் ஒரு புதிய இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும். ஏனென்றால் ஊழலற்ற ஆட்சியை தர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர் ஊழல்வாதிகளை வெளியே வைத்துக் கொண்டு அந்த ஆட்சியை நடத்த முடியாது. மக்களை திருத்துவதற்கு முன்னர் ஆட்சி செய்து ஊழல் செய்தவர்களையும் ஊழல் இல்லாமல் இனி எதையும் செய்ய முடியாது என்று 100க்கு 100% முடிவிற்கு வந்தவர்களையும் திருத்தி அவர்களை ஊழல் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த நாட்டில் இடம் இருக்கின்றது என்ற மகத்தான தத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்துவதற்கு அவர்கள் எல்லோரையும் அங்கே உட்கார வைக்க வேண்டி இருக்கின்றது. முதலில் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? தமிழக சட்டசபைக்குள் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். இதை ஆரம்பியுங்கள் என்பதற்குத்தான் இந்த காலத்தின் பரிசோதனை வந்திருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனையை ஒரு புதிய கோணத்தில்
நீதிமன்றத்தில் தீர்க்க வேண்டும். கவர்னர் உட்பட, நடுவண் அரசு உட்பட அனைவரும் இதற்கு வழிவிட்டு கொடுக்க வேண்டும். இலங்கையிலும் இதுபோன்ற தவறுகள் நடைபெற்றதனால் தான் தமிழர்களுக்கு இன்று இந்த அவல நிலை ஏற்பட்டது என்பதையும் உணர்ந்து கொண்டு ஒரு புதிய பாதையில் விஜய் நடக்க வேண்டும். அதற்கு காலம் அவருக்கு வழிவிடும். ஆனால் எப்படி அவர் சினிமாவை கைவிட்டு துணிகரமாக அரசியலுக்கு வந்தாரோ அதுபோல இந்த இடத்திலும் துணிகரமான ஒரு துறவு நிலையை அவர் எடுப்பாராக இருந்தால் காலம் அவரை அழைத்து செல்லும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.